உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா மேல இருக்கல அந்த புடவை. ஐயா பத்திரிக்கை சாம்பிள் வந்திருக்கியா? இது நல்லா இருக்கு. என்னப்பா பத்திரிக்கை சாம்பிள் இது நல்லா இருக்கு. இது பாருங்க. சரி பாரு வீரா, மாமா பத்திரிக்கை சாம்பிள் வந்திருக்கு பாருமா. இது வந்துருச்சா? வைங்க, அவ வரட்டும். உங்களுக்கு எல்லாம் எது பிடிச்சிருக்கோ அதையே நாம பிரிண்ட்டுக்கு கொடுத்துடலாம். இது பாருங்க, நீ இத பாரு. இந்தா. இது ஓகே. கார்த்தி, இது பாரு. நல்லா இருக்குடா. கொடுங்க. பாரு. நல்லா இருக்காடா? சூப்பரா இருக்குடா. இந்தா வாங்கி பாரு. வாங்கி பாரு. பாரு. மாறா. இந்தா. இந்தா நீ பாரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குலடா. நல்லா இருக்கு. ஒரு பெரிய வேலை நல்லா இருக்குலடா. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அப்ப இதே நாம பிரிண்ட் கொடுத்துடலாம்ல? எல்லாரும் பார்த்தாச்சுல? அப்பா இன்னும் கண்மணி பார்க்கலப்பா. கண்மணி இன்னும் பார்க்கலையா? என்னம்மா இது? சரி, இத கொண்டு போய் காட்டு போ. பார்த்து சொல்லுமா ஓகேவான்னு. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு மாமா. அப்ப இதையே பிரிண்டிங் கொடுத்துடலாம்ல? கொடுத்துடலாம் மாமா. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். வீட்டுல கடைசி கல்யாணங்கிறதுனால 1000 பத்திரிகை அடிச்சேன். ஒரு நாளைக்கு 100 பத்திரிகை கொடுத்தாலும் கொடுத்து முடியாது போலயே. அப்பா அதெல்லாம் கொடுத்துடலாம்ப்பா. டேய் நீ சொல்லுவடா, ஏன் சொல்ல மாட்ட? நீ கல்யாண மாப்பிள்ள, வீட்டுல அப்படியே ஜாலியா பெட்ல படுத்துட்டு கனவு கண்டுகிட்டு இருப்ப. நாங்கெல்லாம் ஓடணும். எவள்ளி, கொஞ்சம் அவசரப்பட்டோமோ? இன்னும் ஒரு மாசம் டைம் எடுத்துருக்கலாம்ல? ஏன்னா இப்படிலாம் யோசிக்கிற? நம்ம வீட்ல இத்தனை பேர் இருக்கோம். நம்ம கடையில அவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க. ஆளுக்கு ஒரு வேலையா எடுத்து பார்த்து செஞ்சா கூட டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சிடலாம். முக்கியமானவங்களுக்கு எல்லாம் நீ நேர்ல போய் பார்த்து கொடுத்துரு. மத்த எல்லாருக்கும் ஆளுங்களை விட்டு கொடுக்க சொல்லு. இன்னும் கொஞ்சம் பேரு ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு எல்லாம் போன்லயே அனுப்பி வச்சிரு. இப்ப அப்படித்தானே கூப்பிடுறாங்க. கல்யாண வேலைங்கிறது பத்திரிகை வைக்கிறது மட்டும் இல்ல, அதை தாண்டி நிறைய வேலை இருக்குல்ல. மாமா ஆளுக்கு ஒவ்வொரு வேலையா பிரிச்சு பண்ணா ஈஸியா பண்ணிடலாம். நீங்களும் மாமாவும் பத்திரிக்கை கொடுங்க. நான், மாறன், விஜய், வள்ளியம்மா எல்லாரும் வீட்டுல இருக்கிற வேலையை பாத்துக்கிறோம். அப்போ நானு? மாப்பிள்ள சார், நீங்க நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அதுதான் இப்ப உங்களுக்கு முக்கியமான வேலை. கண்மணி, பத்திரிகை கொடுக்க நீ எங்க கூட வாமா. அது ஆம்பளைங்க நாங்க மட்டும் போனா நல்லா இருக்காது. சரிங்க மாமா. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மேடம். என்னடா இந்த குடும்பமே ஆகாதுன்னு சொன்னாலே இன்னைக்கு கடைசி தங்கச்சியையும் இந்த வீட்டுல கட்டி வைக்க போறான்னு யோசிக்கிறியா? உங்க நிலைமையை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு மேடம். இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிகை வைக்க வேண்டி இருக்கு. நீங்க கண்டிப்பா மறக்காம வந்து கல்யாணம். கண்டிப்பா வந்துடுறேன்பா. வரேன். வாடா. நல்லது. ஏற்கனவே இந்த குடும்பத்துல நிறைய விஷயத்துல தோத்துட்டேன். ஆனா இதுல நான் தோக்கவே மாட்டேன். என் தங்கச்சியை நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர விடவே மாட்டேன். அதை தடுத்து நிறுத்த நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அதுக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும். சரிங்க மேடம். என்னம்மா கண்மணி, போலாமா? போலாம் மாமா. அது கொடுங்க. மண்டபத்துக்கு எடுத்துட்டு போற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? அதோ எடுத்து வைக்கிறேன் தம்பி. போய் எடுத்து வெளியே வைங்க. போங்க. அதோ போறேன் தம்பி.
ஒருத்தருமே எந்த வேலையும் பார்க்க மாட்டோம்னு என்ன அர்த்தம்? இந்த அத்தை எங்க போச்சு? கல்யாணம் பிருந்தாவுக்கா இல்ல இதுக்கா? என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பிட்டா ready ஆயிட்டாளா? இவ வந்துட்டா பாரு. ஆ ஏன் முண்டாட்டியாச்சே, அப்ப சார்பா தானே இருப்பா. என்னடா சொன்ன? ஒண்ணும் இல்ல, ஸ்பீடா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். சித்தி, இந்த தாம்பான தட்டு பழம் பானை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். வேற ஏதாச்சும் எடுக்கணுமா? வீட்டை மடிச்சு எடுத்துட்டு போயிடலாமா? பேக்ல வச்சு எடுத்துக்கிறியா? குத்துவிளக்கேங்க. ஐயோ மறந்துட்டேன் பாருங்களேன். வீரா, என்ன முழிச்சுக்கிட்டு இருக்க? போய் எடுத்துட்டு வா போ. ஐயோ, மறந்துட்டேன். அக்கா நானும் சரி வா. இவ ஏன்டா எப்ப பார்த்தாலும் பரபரனே இருக்கா? கொஞ்சம் அவ நேரம் சும்மா வாய் இருக்க ஒண்ணே மாட்டேங்கிறா. போதும் தே, அந்த ஊரே வாங்கிடுவா. ஆமாடா, அதுவும் கரெக்ட் தான். டேய் ராகவா, ஆ. என்னடா இப்போ மைனர் மாதிரி வேட் சட்டையோட சுத்திட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? கல்யாணம் நம்ம உடன்பிறப்புக்குடா. என் கல்யாணத்துல தான் நீ ஒரு வேலையும் செய்யல, இதுலயாவது ஏதாவது செய். உன் கல்யாணத்தை நீ என்கிட்ட சொல்லிட்டே செய்யலடா, அது ஞாபகத்துல இருக்கட்டும். உனக்கு இதெல்லாம் தேவையா? சரி, அதுக்கு பதில் கார்த்திக் கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் நம்ம செய்வோம். போ, போய் வாழை மரம் கட்டிட்டாங்களா, பந்தெல்லாம் ஒழுங்கா போட்டிருக்கா, சமையல் ஆளுங்கெல்லாம் கரெக்டா வந்துட்டாங்களா, எல்லாத்தையும் மண்டபத்துக்கு கால் பண்ணி விசாரி. டேய், ஏன்டா அவனை விரட்டுற? ஆமா, இந்த டிரைவர் எங்க போனா? வளர்ந்து கட்டவன் ஏதாவது ஒரு மூலையில போய் நின்னு பாக்கெட்ல கை விட்டுருப்பான். வள்ளி, கார்த்தி எங்க? ரெடி ஆயிட்டு இருக்கானா? சரி. டேய் ராகவா, ஆ. மண்டபத்துக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு விசாரிடா. இதோ பண்றேன்ப்பா. வள்ளி, இந்த தாம்பாள செட்டு குத்து விளக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. வந்தது நான் சொன்ன எல்லா டைலாகும் கடை வாங்கி பிராம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பெரிய மனுஷனா பேசாம போய் வண்டியில அரைச்சு சொல்லு. என்ன உன் காதுல ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்கான்? இல்ல எல்லாம் ரெடியா இருக்கு. நீ ஜம்முன்னு போய் கார்ல உட்கார்ந்து வர வேண்டியது மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கா. என்ன இந்த கார்த்தி இன்னும் காணோம்? என்னதான் பண்ண? வந்துட்டாரு. என்ன ஆச்சுடா? எவ்வளவு நேரம்? சீக்கிரம் கிளம்பணும்ல. வா. நல்லா இருக்கு சட்டை. என்ன எல்லாம் மச மச நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க, டைம் ஆகுது. டேய், கிளம்ப வேண்டியதாண்டா. போலாமா? கார்த்தி, சித்தி, ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே நில்லுங்களேன். என்ன விஜி, நல்ல காரியத்தை கிளம்பிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு வந்து நில்லுங்கற. சித்தி, ஒரே நிமிஷம் சித்தி, இத வந்துடுறேன். எங்க போறா? எங்க போறா இவ? என்ன வள்ளி? மாமா, நாம எல்லாரும் கல்யாணத்துக்கு போறோம். அத்தையும் கூட வரணும்ல. அதே மாமா எடுத்துட்டு வந்தேன். எப்படி இருக்க பாரு. ஏம்மா, எங்களுக்கெல்லாம் தோணல, நீ ஞாபகமா எடுத்து செய்யற. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.